ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஈரான் அதிபர் காமேனியின் மாளிகை பெருத்த சேதம் அடைந்தது. அவர் உயிரிழந்த செய்திக்கு அந்நாட்டில் சிலர், குறிப்பாக பெண்கள், செலிப்ரேட் பண்றது கவனிக்கப்படுகிறது. பெண்கள் உரிமைக்கு எதிரான ஆட்சியை அவர் நடத்தியிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஆசியா புட்பால் போட்டியில் தேசிய கீதம் ஒலிக்கும் போது கூட ஈரான் டீம் பாட மறுத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது அப்போது பெரிய விவாதமாகியது. இதே நேரத்தில் இந்தியாவில் சில முஸ்லிம் அரசியல் கட்சிகள் அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்த சவுதி அரேபியா, கத்தார் போன்ற முஸ்லிம் நாடுகளும் உதவி செய்ததாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நாடுகளை எதிர்த்து இங்குள்ள கட்சிகள் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. பாகிஸ்தானில் அமெரிக்கா எம்பசி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறி துப்பாக்கிச் சூட்டில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் நடைபெறும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளில் கூட ஒரே நேரத்தில் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் இது குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.